வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற மேட்ச் ராஜஸ்தான் வெர்சஸ் சென்னை. ஸோ டீம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ நான் வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில். ஸோ ஜெய்ப்பூர் அவுட்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ பார்த்தீங்கன்னா மிஸ் ஹிட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக கேட்ச் போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் சிக்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் நியூஸை பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் 2 வீக்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ டெஃபினட்டாக இந்த மேட்ச் விளையாடக்கூடிய வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சென்னை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வின்னிங் டீமையே தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனுருத் சிங் லாஸ்ட் மேட்ச் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரே ஓவர் தான் ஐ திங்க் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தவால் குல்கர்னி வந்து பேக் டு த ஸ்குவாட் வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் முக்கியமாக இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட்லேயே மாற்றக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ டிஆர்ச்சி சர்பலா ஹென்ரிச் கிளாஸ்ன்னு விளையாடக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிற லிஸ்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த சீரீஸில் யார் நல்லா விளாண்டுருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா யார் ஹெட் டு ஹெட்டில் யார் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 லிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம டீம் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2 பேருமே இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ஜாஸ் பட்லர் அண்ட் MS தோனி. ஸோ இவங்க 2 பேரில் யாரை பிக் பண்ணலாம், யாருக்கு அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கிறது பெரிய அட்வான்டேஜ். அதனால் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ MS தோனி பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் இறங்குறாரு. ஸோ அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ லோ ஸ்கோரிங் கேம் இருந்ததுன்னா ஃபஸ்ட் 2 விக்கெட்ஸ்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் தோனிக்கான பேட்டிங் வாய்ப்பு குறைஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிக் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் பிக் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அஜின்கே ரஹானே ஒரு கீ பிளேயராக இருந்தாலும் இந்த சீரீஸில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அஜின்கே ரஹானே அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் இது அவருடைய ஹோம் கிரவுண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் பெருசாக விளையாடல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் 10 இருக்குது. ஸோ அதனால் அவர் அவாய்ட் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான மேட்ச் தான் இந்த சீரீஸு. ஸோ டெஃபினட்டாக இந்த மேட்ச் ஒரு நல்லா விளையாடக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் ராஜஸ்தானோட பவுலிங் அட்டாக் பெருசாக ஸ்ட்ராங் இல்லை. ஸோ அதனால் அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். அண்ட் சென்னையோட பவுலிங் அட்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான பவுலிங் அட்டாக். ஸோ டெஃபினட்டாக இவரும் நல்லா விளையாடக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த அம்பாத்தி ரைடு பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரையும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 பேட்ஸ்மேன் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர் டூ பிளஸ் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விளையாடக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வீக் கேப்க்கு அப்புறம் விளையாடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஃபார்மில் விளையாடுவாங்க அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஸ்லாட்டில் யார் விளையாடுவா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் விளையாடுவாங்க. ஸோ யாரை பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் 3 ஆல்ரவுண்டர்ஸ் தான் பிக் பண்ண முடியும். ஸோ அதில் யார் இன்ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறத பிக் பண்ணிடலாம். ஸோ ஷேன் வாட்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம். ஸோ லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஓவர் போடல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஓவர் போடக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அட் சேம் டைம் ஓப்பனிங். ஸோ ரெண்டுமே பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சனை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸாக இந்த சீரிஸ் போர் ஃபார்ம் தான். ஸோ அது ரிஸ்கி தான் அவர் எடுக்கிறது. மேபி நீங்கள் மெஹாலிக்கில் எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் எடுக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேவன் பிராவோக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த சீரிஸ் இல்லை. ஆரம்பத்தில் இனிஷியலாக நல்லா விளாண்டார் பேட்டிங் அண்ட் பவுலிங். பட் போக பார்த்தீங்கன்னா அவரோட பால்ஸ் எல்லாம் ஈஸியாக பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஸ்லோ டெலிவரிஸ் அவர் கண்டுபிடிச்சி நல்லா விளாட்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேவன் பிராவோ திரும்ப கம்பேக் டு த ஃபார்ம் வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா டெத் ஓவர்ஸ் அவருக்கு தான் கொடுக்குறாரு தோனி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம் பார்த்தீங்கன்னா ஏன் ஜடேஜாக்கு பதிலாக அவர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் தான். ஸோ கௌதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் டவுன் இறங்கினார்னு நினைக்கிறேன். ஸோ அது பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங். ஸோ பவுலிங் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ ஹேண்டி ஆல்ரவுண்டர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம் எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 3 ஆல்ரவுண்டர்ஸ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன், டேவன் பிராவோ அண்ட் கௌதம் எடுத்திருக்கோம். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பவுலர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இன்ஃபார்ம் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜொஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் தான் அவர். ஈ கேன் பேட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜொஃப்ரா ஆர்ச்சர் நம்ம பிக் பண்ணிக்கோ. ஸோ டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போடக்கூடிய பவுலர். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 ஹவர்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக அவரும் பேட்டிங் இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் விக்கெட் போச்சுன்னா ஜொஃப்ரா ஆர்ச்சர் இறக்கி விடுவாங்க. பிகாஸ் அவர் ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேன். ஸோ பிக் பேஸ் நல்லா விளாண்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் பிளேயிங் லெவலில் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவால் குல்கர்னி இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அனுருத்துக்கு பதிலாக. ஏன்னா தவால் குல்கர்னி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர். அட் சேம் டைம் விக்கெட் டேக்கிங் பவுலர்.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். நீங்கள் மெகா லீக்கில் வேணால் எடுத்துக்கலாம் ரிஸ்க் எடுத்து. பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்க வேணாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனாட்கட். ஸோ உனாட்கட் பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் அவருக்கும் ஒரு பவர் சீரிஸ் தான். பட் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அவரோட டார்கெட் பண்ணும்போது டெஃபினட்டாக விக்கெட் விழுகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு யார் எடுக்கலாம் 8.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் தக்கூர், டேவிட் வில்லின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் வில்லி எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா டேவிட் வில்லி பார்த்தீங்கன்னா பிக் பேஷில் ஆஸ்திரேலியாவில் நடந்த T20 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கினார். இஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டிங் இறங்கக்கூடிய ஜடேஜாவுக்கு முன்னாடியே இறங்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லி நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் தான் ரிமைனிங் இது. ஸோ 8 பாயிண்டில் யார் நல்ல பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்பஜன் சிங். ஸோ ஹர்பஜன் சிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டான பவுலர் தான். அவரோட எக்காமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10க்கு மேலே போனதே கிடையாது. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 8 to 6 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வச்சிருப்பாரு. ஸோ அது பெரிய அட்வான்டேஜ். அட் சேம் டைம் விக்கெட் டேக்கிங் பவுலர், அதுவும் பெரிய அட்வான்டேஜ். அதனால் பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டீம் ப்ரிவ்யூ. ஸோ இதில் யார் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போகிறதுக்கு முன்னாடி யார் இன்ஃபார்மில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்ம், அம்பாத்தி ராயுடு நல்ல ஃபார்ம் இருக்கார், அண்ட் ஷேன் வாட்சன். ஸோ இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை யாரை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆல்ரவுண்டரை வந்து கேப்டனாக போகிறது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன் போடலாம். அண்டு வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் போடலாம். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அனதர் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அம்பாத்தி ராயுடு அண்டு ஜாஸ் பட்லர். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரவுண்டரில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போகிறது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன் அண்டு ஜாஸ் பட்லர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஏன்னா ஜாஸ் பட்லர் ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேட்ச் வரும்போது அவருக்கு டபுள் பாயிண்ட்டாக ஏறும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது டேவன் பிராவோ பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவங்க 2 பேர் போகிறது ஒரு நல்ல ஹேண்டி ஆப்ஷனாக இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அந்த வெப்சைட் லிங்க்கில் போய் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அதில் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.